ஆண்டவருடைய நாமம் எவ்வளவு உயர்ந்த நாமம், ஆண்டவருடைய நாமம் எவ்வளவு உன்னத நாமம். எத்தனை பேர் அதற்கு ஆமென் என்று சொல்வீர்கள்? ஹல்லேலூயா. ஏசாயா 9ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தில் அவருடைய நாமத்தை குறித்து சொல்லும்போது அந்த நாமம் அதிசயம் உள்ள நாமம் என்று, அவர் அதிசயமானவர் என்று அவருடைய நாமத்தை குறித்து ஏசாயா எழுதுகிறார். இந்த காலை வேளையில் நீங்கள் ஆராதிக்கிற பொழுதே அதிசயம் விளங்கட்டும். வேதம் சொல்லுகிறது, மனோவா பார்த்து கொண்டிருந்த பொழுதே அந்த அதிசயம் விளங்கிற்று. நீங்கள் ஆராதிக்கிற பொழுதே ஆண்டவர் அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில் விளங்கப்படுவார். ஞானிகளில் ஞானி தன்னுடைய நீதிமொழிகள் 18:10 சொல்லும்போது சொல்லுகிறான், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி அவன் சுகமாயிருக்கிறானா. அவன் சூழ்நிலைகளை பார்க்கும்போது எங்கே மறைந்து கொள்வதுன்னு தெரியாமல் இருக்கிறீங்களா? சூழ்நிலைகளை பார்க்கும்போது எந்த இடத்துல போய் ஒளிந்து கொள்ளணும்னு நினைக்க உங்களுக்கு புரியாமல் இருக்கா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய பலத்த நாமம், அதில் நீங்கள் சுகமாயிருக்க முடியும். ஆமென். லூக்கா 1:49 அங்கே சொல்கிறார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் விசேஷமாய் பரிசுத்தத்தை நடப்பிப்பதற்கு போதுமான ஒரு நாமத்தை நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். உன்னத பாட்டு 1:3 ஒரு மணவாட்டி சொல்லுகிறார், உம்முடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். ஆமென். கன்னியர்கள் உம்மை நேசிப்பார்கள். இன்றைக்கு நம்ம ஆண்டவரை அதிகமாய் நேசிப்பதற்கு இந்த ஊற்றுண்ட பரிமள தைலமாகிய அவருடைய நாமத்தை எங்களோடு கூட இணைந்து கொண்டு கர்த்தரை ஆராதியுங்கள். அவருடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வாருங்கள். இன்றைக்கும் ஆண்டவர் மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் என் நாவிற்கு சுகீர்தம், நான் இளம் தானிலேன் அரணேயா. இயேசுவின் நாமம் என் நாவிற்கு சுகீர்தம், நான் இளம் தானிலேன் அரணேயா. தீருமென் குறையும் தீதுகள் குறையும், தீருமென் திகிலும் உரைக்கவும் பெயரும். இயேசுவின் நாமம் என் நாவிற்கு சுகீதம், நான் இளம் தானிலேன் அரணேயா. இயேசுவின் நாமம் என் நாவிற்கு சுகீதம், நான் இளம் தானிலேன் அரணேயா. சிந்தையின் பாரங்கள் யாவையும் நீக்கிடும், சஞ்சலம் யாவுமே அகற்றும். சிந்தையின் பாரங்கள் யாவையும் நீக்கிடும், சஞ்சலம் யாவுமே அகற்றும். பந்தனை ஜெயித்து வந்தனை அணைக்கும், பந்தனை அழித்து சந்தோஷம் அளிக்கும். இயேசுவின் நாமம் என் நாவிற்கு சந்தோஷத்தோடு கூட, நான் இளம் தானிலேன் அரணேயா. இயேசுவின் நாமம் என் நாவிற்கு சுகீதம், நான் இளம் தானிலேன் அரணேயா. பேய்களும் நீங்கும் பொல்லாவியும் அகன்றிடும், நோய் பிடியாவும் தொலையும். பேய்களும் நீங்கும் பொல்லாவியும் அகன்றிடும், நோய் பிடியாவுமே தொலையும். அதிசயம் நடக்கும், அற்புதம் பெருகும், அதிசயம் பெயரும் என்றென்றும் ஜெயிக்கும். இயேசுவின் நாமம் என் நாவிற்கு சுகீதம், நான் இளம் தானிலேன் அரணேயா. இயேசுவின் நாமம் என் நாவிற்கு சுகீதம். ஆராதித்துக் கொண்டிருக்கிற பொழுது இந்த சந்தோஷம் உங்க உள்ளத்தில் நிரப்பும். என்ன இன்பம் என் ஆண்டவர் பெயரில், ஆனந்தமே அதன் நினைவில். என்ன இன்பம் என் ஆண்டவர் பெயரில், ஆனந்தமே அதன் நினைவில். தேனிலும் இனிமை பேதைக்கும் மகிமை, தேனிலும் இனிமை ஏழைக்கும் உரிமை. இது உனக்கு உரிமை. நீங்கள் தைரியமா இதை சொல்ல முடியும், நீங்கள் தைரியமா ஆராதிக்க முடியும். அரணேயா. இயேசுவின் நாமம்
பேர் இந்த காலையிலே ஆராதிக்கிற பொழுது ஒரு பெரிய சந்தோஷம். ஆமேன். என்ன இன்பம் என் ஆண்டவர் பெயரில். இந்த கடைசி வரிகளை திரும்ப பாட போகிறோம். ஆமேன். தேனிலும் இனிமை பேதைக்கும் மகிமை. ஹல்லேலூயா. தேனிலும் இனிமை, இது ஏழைக்கு உரிமை. ஆமேன். இது என்னுடைய உரிமை. ஆமேன். பிரைஸ் காட். இந்த ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு ஆமேன் யாரும் நமக்கு சொல்லணுங்கிறது இல்லை. இந்த ஆண்டவரை ஆராதிக்கணும் ஆராதிக்க கூடாதுங்கிறத இந்த உலகத்தில் ஒரு மனிதனும் தீர்மானிக்க முடியாது. இந்த ஆண்டவரை ஆராதிப்பதற்காகவே அவர் என்னை சிருஷ்டித்திருக்கிறார். எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. என் ஆராதனையை அங்கீகரிக்கிறவர், என் ஆராதனையை ஏற்றுக்கொள்ளுகிறவர். ஆமென். அந்த பலத்த நாமம் இன்றைக்கும் என்னோடு கூட இருக்கிறது என்பதை விசுவாசித்துக் கொண்டு எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. என்ன இன்பம் என் ஆண்டவர் பெயரில், ஆனந்தமே அதன் நினைவில். என்ன இன்பம் என் ஆண்டவர் பெயரில், ஆனந்தமே அதன் நினைவில். தேனிலும் இனிமை ஏழைக்கும் உரிமை, தேனிலும் இனிமை ஏழைக்கும் உரிமை. இயேசுவின் நாமம் என் நாவிற்கு சுகிதம், நானிலம் தானிலே ஆடவேயா. இயேசுவின் நாமம் என் நாவிற்கு சுகிதம், நானிலம் தானிலே ஆடவேயா. ஹல்லேலூயா. அந்த நாமத்தை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அந்த நாமத்தை உறுதியாய் நம்பிக்கொள்ளுங்கள். எத்தனை சூழ்நிலைகள் மாறாக வந்தாலும் ஆமேன், அந்த நாமம் உங்களுக்கு பலத்த துருகமாய் இருக்கும். அந்த நாமம் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்யும். ஆமேன். அந்த நாமம் உங்களுக்கு ஒரு ஊற்றுண்ட பரிமள தைலமாக இருந்து நீங்கள் சுகத்தோடு கூட இந்த பூமியில் வாழ்வதற்கு அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் ஆமேன் சொல்ல போகிற மத்தி மரம் துளிர் விடாமல், ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் ஆபகுக் என்கிற சின்ன தீர்க்கதரிசி சொல்லுகிறான், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமற் போனாலும், தொழுவத்திலே மாடுகள் முதலற்று போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஒருவேளை சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எல்லாமே ஏன் நெகட்டிவாக நம்ம நினைக்கணும், எல்லாமே ஏன் நெகட்டிவாக சொல்லணும். ஆமேன். அப்படி சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள், அவர்கள் எல்லாருமே இப்படி விசுவாசத்தை அறிக்கை செய்திருக்கிறார்கள். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்க என்ன சொல்லிட்டு தீக்குள்ளே போகிறாங்கன்னா, விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும் அவ்வளோதான், எங்கள் தீர்மானத்தில் நாங்கள் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறோன்னு சொல்கிறாரு. நான் நெகட்டிவாய் சொன்னாலும் சொல்லாட்டாலும் சில நேரங்களில் என் வாழ்க்கையில் நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும். ஆனால் அதையும் நான் தீர்மானிக்க கூடியவனாக, தீர்மானிக்க வேண்டியவனாக. நம்ம ரோமர் 8ஆம் அதிகாரம் 36 பவுல் சொல்றாரு, உபத்திரவமோ வியாதியோ துன்பமோ பசியோ பட்டினியோ நிர்வாணமோ, அப்ப இதெல்லாவற்றையும் பவுல் தீர்மானித்து கொண்டுதான் இந்த விசுவாச ஓட்டத்தை அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான். அதனால நான் நெகட்டிவா பேசணுங்கிறது கிடையாது, ஆனால் நெகட்டிவ் இல்லாத எந்த மனித வாழ்க்கையும் கிடையாது. ஆனாலும் ஆமென், அதில் பாசிட்டிவா இருந்து என்னை நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார் என்று சொல்லுகிற அறிக்கை இருக்கு பாருங்க, அதுதான் பாசிட்டிவான அறிக்கை. எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். இந்த நாள் மன மகிழ்ச்சி நாள் இல்லையா? இந்த நாள் ஒரு சந்தோஷத்தின் நாள். ஆமென். எத்தனை பேர் அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்த போகிறீங்களோ எனக்கு தெரியல. எனக்கு பெரிய சந்தோஷம் இன்றைக்கு ஆண்டவரை ஆராதிப்பது, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவது. பிரைஸ் காட். எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமற் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், சொல்லுங்க, திராட்சை செடி பலன் கொடாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஒலிவ மரம் பலன் அற்று
வயல்களிலே தானியமின்றி போனாலும், ஒலிவ மரம் பலன் அற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். இந்த காலை வேளையிலே சந்தோஷத்தோடு கூட சொல்லுங்க, என் தேவனுக்குள் களி கூறுவேன். மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும், தொழுவத்திலே ஆடுகளின்றி போனாலும், மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும், தொழுவத்திலே ஆடுகளின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் சொல்லட்டும், ஊரெல்லாம் என்னை தூற்றி திரிந்தாலும், உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தூற்றி, எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நல்ல சத்தத்தை, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். 4ஆம் சங்கீதம் அவனுடைய கடைசி வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. தாவீது ஒரு அற்புதமான காரியங்களை அவன் சொல்வார். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிகமான ஒரு சந்தோஷத்தை என் உள்ளத்துக்குள் நீர் வைத்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், சூழ்நிலைகள் உங்கள் சந்தோஷத்தை பறிக்கிறதோ, ஆமென், நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் உங்கள் பலன் என்பதை உங்களுக்கு மறக்க செய்வதற்காக சத்துருவானவன் சூழ்நிலைகளை அனுமதிக்கிறானோ, அந்த சூழ்நிலைகளை கடந்து நீங்கள் ஜெயம் எடுத்து நீங்க சந்தோஷமா இருந்து பாருங்க. அது மட்டும் நீங்க செய்தா போதும். நீங்க மகிழ்ச்சியா இருந்து பாருங்க. பிசாசானவன் தோற்று போய் விடுவான். ஹல்லேலூயா. பிசாசானவன் வெட்கப்பட்டு போய் விடுவான். ஆமென். நான் நீதிமான் பாடி மகிழுகிறான் என்று வேதம்
வேதம் சொல்லுகிறது. மகிழ்ச்சியோடு கூட தான் ஆராதனை செய்ய முடியும். அதுதான் வேதம் சொல்லுது. மகிழ்ச்சி இல்லை அப்படின்னா அந்த ஆராதனையில் ஆட்டோமேட்டிக்காக பலனும் குறைந்து போய்விடும். ஆகவே சூழ்நிலைகள் நமக்கு எதிராகத்தான் இருக்குது, ஆனால் மகிழ்ச்சியை உங்களுக்குள்ள போயிடக்கூடாது. சந்தோஷமாக ஆராதிச்சுட்டே இருந்து பாருங்க, அது உங்களுக்கு பலனாக மாறும். ஹல்லேலூயா, ஆமென். அதனால தான் அவன் சந்தோஷம் உள்ளவன் சங்கீதம் என்ன செய்யட்டும், பாடட்டும். இன்னைக்கு சந்தோஷத்தோடு கூட பாடப்போகிற 3வது வரிகள், எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், ஒருவேளை தோல்வி அல்ல, ஆமென், தோல்வி போல என்ன செய்யலாம், தெரியலாம், எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு, அவ்வளோதான், ஊழியங்கள்லாம் நின்று போன மாதிரி, ஆலயங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டது போது. நான் சொல்லுவேன், ஆலயங்களுக்கு அடைப்பே கிடையாது, ஆராதனைக்கு அடைப்பே கிடையாது. இப்போ உண்மையான மனிதர்களை கர்த்தர் எழுப்பிக்கிட்டு இருக்கிறார், அவ்வளோதான். உண்மையான மனிதர்களை கர்த்தர் இப்போதான் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பிரைஸ் காட், ஆமென். யாருடைய இருதயம் உண்மையாக தேடுது, யாருடைய இருதயம் இந்த நேரத்தில் என்னை உண்மையாக வாஞ்சிக்குது, ஆமென், உண்மையாக என்னை ஆராதிக்கணும்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்குங்கிறதெல்லாம் பரலோகம் தன்னுடைய குறிப்பேட்டில் எழுதி கொண்டிருக்கிற ஒரு காலம். ஆகவே தோல்வி போல தெரியலாம், ஆமென். விசுவாச வாழ்க்கைக்கு, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தோல்வி என்பதே இல்லை, ஆமென். நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீர்கள். எங்களோடு கூட இணைந்து சந்தோஷத்தோடு கூட நீங்கள் ஆராதிங்கள். அல்லேலூயா. எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். எந்த சூழ்நிலையில் சொல்லுங்க, என் தேவனுக்குள் களி கூறுவேன். என் கர்த்தருக்குள்ளதான் அந்த சந்தோஷம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி மலர் கொடாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி மலர் கொடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் மேலே நின்று கொண்டு சொல்லுவோம், ஆமென். தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். ஒருவேளை இன்றைக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருந்தாலும், காரியங்கள் உங்களுக்கு எதிராக நடந்தாலும், உங்களை ஆண்டவருக்குள் திடப்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறதோ அதெல்லாம் நன்மைக்காகவே இருக்கும். வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு சகலவற்றையும் அவர் நன்மைக்கு எதுவாகவே செய்கிறார், எல்லாவற்றையும் நன்மைக்காக செய்கிறார். நிந்தைகளை, இழப்புகளை, அவமானங்களை, பரிகாசங்களை எல்லாவற்றையும் நன்மையாக முடிய பண்ணுவார். தேங்க்யூ லார்ட். அவர் உங்களுக்காக ஆயத்தம் செய்ததை ஒரு கண் கண்டதும் இல்லை, ஒரு செவிகள் கேட்டதும் இல்லை. பிரைஸ் காட். இஸ்ரவேல் கானானுக்குள்ள வாக்கு பண்ணி உள்ள போன உடனேயே அவங்க உடனே அந்த விதையினுடைய பலனை பார்க்கல. மலைகளும் குன்றுகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த தேசம், கற்பாறைகள் நிறைந்த தேசம். ஹல்லேலூயா. அவருடைய கூர்மையான ஆயுதங்கள் அது எல்லாவற்றையும் இடித்து நிகராக்கி அவன் விசுவாச விதைகளை விதைக்க வைத்த பொழுது, கர்த்தர் வானத்தின் பனியை அதற்கு கொடுத்து, கர்த்தர் வானத்தின் வார்த்தையினாலேயே அதற்கு பலனை உண்டாக்கி கொடுத்தார். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு முன்னாடி இருக்கிற தேசம் ஒருவேளை ஆமீன் மகிமையான தேசமானாலும் அது மலைகளும் குன்றுகளும் பள்ளத்தாக்குகளும் ஆமீன் கற்பாறைகளும் நிறைந்த இடம்தான். உங்கள் விசுவாச ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு அதை ஆமீன் அதற்கு எதிராக செயல்படுங்கள். ஆமீன் அதை நிகராக்குங்கள், சமமாக்குங்கள். ஆமீன் விசுவாச வார்த்தைகளை விதையுங்கள். பரலோகத்தின் தேவன் பனியாய் உங்கள் மேல் இறங்கி வந்து ஆமீன் ஏற்ற பலனை உங்களுக்கு கொண்டு வருவார். ஆமீன் 100 மடங்கு பலன் உங்களுக்கு உண்டாகும். 100 மடங்கு பலன் உங்களுக்கு உண்டாகும். எல்லாவற்றையும் நன்மையாய் செய்து முடிக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான்,
நன்றி சொல்லி பாடிடுவே, கலக்கமில்ல கவலை இல்ல, சொல்லுங்க, கழி கூர்ந்து பாடிடுவே. அப்பா, நடப்பதெல்லாம் நன்மை, சொல்லுங்க, நன்றி சொல்லி பாடிடுவே, கலக்கமில்ல. அப்பா, ஒரு கவலை இல்லை, அப்ப சந்தோஷம் தான். யெகோவா ஈரே என் வாழ்வில் துணையானார், எல்லாமே பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே என் வாழ்வில் துணையானார், எல்லாமே பார்த்துக் கொள்வார். சகலத்தையும் செய்திடுவாமப்பா, அதீனதின் தேவரே சகலவற்றையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. காத்திருங்க. புதுபல நாடை சகலத்தையும் செய்திடுவார், அதீனதின் காலத்திலே. காத்திருங்கள், காத்திருப்பே என் நேசர். புதுபலன் அடைந்து சொல்லுங்கள். ஆமென். கரங்களை உயர்த்தி கூட நம்ம ஆண்டவருக்கு மகிமை சொல்லுங்க. யெகோவா ஈரே என் வாழ்வில் துணையானார், எல்லாமே உனக்கு எதிரான எல்லா சூழ்நிலைகளையும், இன்றைக்கு எழுதியிருக்கிற எல்லா விஷயங்களையும், நீங்கள் ஆராதிக்கிற இந்த நிமிஷங்களிலே யோசபாத்தே, கர்த்தர் காரியங்களை பார்த்துக் கொள்வார். கர்த்தர் எந்தன் நல்மேய்ப்பரே, குறை ஒன்றும் எனக்கில்லையே. காத்திரு காத்திரு காத்திரு. ஹல்லேலூயா. ஆமென். சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து மட்டில் கிடக்கும். கர்த்தர் தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைபடாது. யெகோவா ஈரே, யெகோவா. எத்தனை பேர் சொல்ல முடியும், என் வாழ்க்கையின் ஒரு யெகோவா ஈர் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். என்னுடைய சூழ்நிலைகளை பார்த்துக் கொள்வார், என்னுடைய காரியங்களை பார்த்துக் கொள்வார், என்னுடைய எதிர்காலங்களை பார்த்துக் கொள்வார், என்னுடைய ஊழியங்களை பார்த்துக் கொள்வார். நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? என் நேரமும், சொல்லுங்க, எவ்வேளை நம்ம அதுதான் செய்ய முடியும். இயேசுவில் மகிழ்ந்திருப்பேன். எவ்வளவு பெரிய சந்தோஷம் இந்த காலையிலே. எதுவும் என்னை பிரிப்பதில்லை. ஓ, என் இயேசுவின் அன்பில் இருந்து என் நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் மகிழ்ந்திருப்பேன். எதுவும் என்னை இயேசுவின் அன்பில். கடைசியாக நம்முடைய முழு பலத்தோடு சொல்லுவோமா? யெகோவா ஈரே என் வாழ்வில் துணையானார். வீல் சேர்ல இருந்துட்டு, ஒரு வீல் சேர்லயே வாழ்க்கையை ஓட்டிட்டு ஒரு மனுஷன் எனக்கு அவர் துணையா இருக்கிறார், அவர் பார்த்துக் கொள்வார் என்று பாட முடிந்தார். எல்லாமே பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வார். தைரியமா சொல்லுங்க. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எல்லாமே யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வார். எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து தைரியமா சொல்கிறேன்? யெகோவா
யெகோவாயீரே என் வாழ்வில் துணையானா, எல்லாமே பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார். உங்கள் பாரங்கள் எல்லாம் அந்த காலையில் அவர் மேல் வைத்து விடுங்க. உங்க அஸ்திபாரத்தை கர்த்தர் மேல வைங்க. உங்க அஸ்திபாரத்தை கர்த்தர் மேல வச்சிருங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. என்ன சூழ்நிலைகள் எதிராக வந்தாலும், என்ன சூழ்நிலைகள் எதிராக நின்றாலும், ஹல்லேலூயா. எஸ்ஐயா 26:3 சொல்லுது, உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதை உடையவன். இந்த மனது உங்களுக்குள்ள இருக்கட்டும், உறுதியான மனது. ஹல்லேலூயா. நீ அவனை ஒரு பூரண சமாதானத்திலே காத்துக்கொள்வி. உங்க சமாதானம் பூரணமா இருக்கா? ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் மேல் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார், கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பஞ்சம் பசியுடனே மிஞ்சும் துயர் வந்தாலும், பஞ்சம் பசியுடனே மிஞ்சும் துயர் வந்தாலும், தைரியமா சொல்லுங்கள், அஞ்சிடே நீவையே என் தஞ்சம் இயேசு இருக்கையில், தஞ்சம் இயேசு இருக்கையில். தைரியமா சொல்ல போகிறோம், அஞ்சிடே நீவையே என் தஞ்சம் இயேசு இருக்கையில். என்ன மதுரம் அவர், என்ன மதுரம் அவர். நன்னைய நாமச்சுவை, நன்னைய நாமச்சுவை. தைரியமாய் சொல்லுங்கள் அவருடைய நாமம். என்ன மது. இன்னைக்கு நாள் முழுவதும் அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். நன்னைய நாமச்சுவை என்னகத்தில் நீலைத்தா இன்னல் பரந்திடுமே. எல்லா கவலைகளும் இன்னைக்கு மாறட்டும். ஹல்லேலூயா. லோகம் என்னை வெறுத்து, லோகம் என்னை எதிர்த்து கோவென்று சொல்லினோம். எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும்? லோகம் என்னை எதிர்த்து கோவென்று சொல்லினோம், சோகம் அடைவேனோ என் இயேசுனோடு கூட இருக்கிறார். ஏகன் எனக்கு இருக்க ஒரு சோர்வு வேண்டாம் சபையில். சோகம் அடைவேனோ என் ஆமென். அவர் ஒருவர் உன்னோடு கூட இருந்தால் போதாதான். என்னென்ன மாயலோக, என்னென்ன மாயலோக. கண்ணல் என் மேல் வந்தாலும், கண்ணல் என் மேல் வந்தாலும், ஓ என்னென்ன உலகத்தின் ஆசைகள் என்ன என் மேல் வந்தாலும், ஹல்லேலூயா. முன்னும் பின்னுமாக இயேசு, முன்னும் பின்னுமாக இயேசு என்னை நடத்திடுவார், என்னை நடத்திடுவார். ஹல்லேலூயா. எத்தனை நல்ல ஒரு தேவன். முன்னும் பின்னுமாக இயேசு என்னை நடத்துவார், என்னை நடத்திடுவார். வியாதியால் எந்தனது காயம் கெட்டு போயினும். எத்தனை பேர் தைரியமாய் சொல்லுங்க. நீண்ட நாட்கள் மெடிசின் ஆமென் போராடி கொண்டிருக்கிறீர்களோ, ஹல்லேலூயா. இந்த மாய தோற்றத்தை அவர் மாற்றி விடுவார். மாய தோற்றத்தை இயேசு நாயகன் மாற்றுவார். பிரதர், நாயகன் மாற்றிடுவார். இது ஒரு மாய தோற்றம் தான். நீங்க பார்க்கிறது உண்மையான தோற்றம் அல்ல. ஹல்லேலூயா. ஒரு நாள் வரும், இந்த மகிமையின் சரீரம் மறுரூபமடையும். மாய தோற்றத்தை இயேசு, மாய தோற்றத்தை இயேசு நிச்சயமாக நான் மறுரூபமடைவேன் சொல்லுங்க, சொல்லுங்க. இந்த மாய தோற்றத்தை, இந்த மாய தோற்றத்தை இயேசு நாயகன். இயேசு என் அஸ்திவாரம்,
இயேசு என் அஸ்திவாரம் ஆசை அகற்றவரே. நேசமுசி பாருதல், நேசமுசி பாருதல் இயேசுவில் கண்டேன். ஒரு பெரிய சந்தோஷம் இந்த காலையில் உங்களை நிரப்பட்டும். இயேசுவில் ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என்னோட உள்ளத்தின் வாஞ்சை, இதயத்தின் இயேசுவே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இயேசுவே. கரங்களை இப்படி வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆமென். ஆண்டவரை பார்த்து தைரியமா ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா ஓயமே என் முன்னே நிறுத்தி உள்ளே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான். ஹல்லேலூயா. கடைசியாய் முழு பலத்தோடு சொல்லுங்கள், எனக்காக யாவையும், எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எத்தனை பேர் எத்தனை பேர் எத்தனை பேர் எனக்காக யாவையும் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். செய்து முடிப்பவரே. இந்த ஆராதனையிலே பூரணமாக சொல்லுங்கள். என் பாருங்கள், என் சுமைகள், என் பாருங்கள், என் சுமைகள். உம் பாதத்தில் உம் பாதத்தில் இறக்கி வைத்து சொல்லுவோம். இறக்கி வைத்தே. ஓ உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி. ஏசையா ஓ எம்மே ஆமாப்பா. ஓ ஏசையா உம்மை தானே என் முன் மனுஷனை அல்ல, ஆமென், உதவி செய்கிறவனை அல்ல, ஊழியத்தை அல்ல, என் குடும்பத்தை அல்ல, என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஆலே ஓ அல்லேலூயா. ஆலே ஓ ஜீசஸ். அல்லேலூயா. ஆலே ஓ இயேசுவே. எல்லா பாரத்தையும் ஆண்டவர் மேல இறக்கி வைங்க. தைரியமா இருங்க. உங்களை அழைத்த கர்த்தர் உங்களுக்கு அஸ்திவாரமான ஆண்டவர். ஹல்லேலூயா. என்ன சூழ்நிலையில் உங்களை வழி நடத்துவார், எந்த சூழ்நிலையில் உங்களை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஏதோ ஒரு நோக்கத்தை வைக்காம, ஏதோ ஒரு நோக்கம் இல்லாம உங்களை இந்த வழியாய் நடத்தி கொண்டு வரவே மாட்டார். உங்களை ஆமென் ஹல்லேலூயா அவருடைய மாறாத நோக்கத்தை நினச்சி நன்றி சொல்லிக்கொண்டே வாங்க. அவருடைய மாறாத தீர்மானங்களை எண்ணி பார்த்து நன்றி சொல்லிக்கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஒரு வீல் சேர்லேயே இருந்துட்டு சகலத்தை எனக்கு நன்மைக்காக செய்வார்னு ஒரு மனிதனால் பாட முடியுமானால் ஆமென், ஏன் உங்களுக்கும் எனக்கும் அவர் நன்மையாய் செய்து முடிப்பார் என்று சொல்ல முடியாது.
ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்கள் ஆண்டவருக்கு. சந்தோஷத்தை விட்டுறாதீங்க, மகிழ்ச்சியை விட்டுறாதீங்க. இன்னைக்கு ஆவியானவர் உங்கள் மேலே ஒரு பெரிய சமாதானத்தை, ஒரு பெரிய சந்தோஷத்தை, ஒரு பெரிய மகிழ்ச்சியை வைக்கட்டும் என்று நான் ஆமென் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டுடைய சமூகத்தில் இருந்து கொண்டு தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகள் மேல் அந்த சந்தோஷத்தை இந்த காலையில் நீர் வைப்பீராக. எல்லா துக்கங்கள், எல்லா பாரங்கள், எல்லா கண்ணீர், எல்லா வேதனை, ஆமீன் சூழ்நிலைகளுக்கு மேலே இப்பொழுது உடைய பிள்ளைகள் ஜெயம் எடுத்து கொண்டு உம்மை ஆராதிக்கிற அனுபவங்களை ஒவ்வொருவருக்குள்ளும் வைங்க என்று சொல்லிக்கிறேன். இந்த ஆராதனை எங்களோடு இணைந்திருக்கிற எல்லா தேவ மக்களுக்காக, பரிசுத்தவான்களுக்காக நன்றி கனப்படும் தொடர்ந்து பொறுப்படும் இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே.